Hi, hello and welcome to my channel Charulita Accounts. Class 11க்கான final accounts with adjustmentsல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது exercise sum number 13. So question goes like this. From the trial balance of Ramesh as on 31st March 2017, prepare trading profit and loss account and balance sheet as on that date. And then they have given certain informations. நமக்கு முக்கியம் இந்த adjustments தான். Adjustments என்னன்னு பார்த்தீங்கன்னா closing stock was valued at rupees 35,000. Unexpired advertising to 250. Provision for bad and doubtful debts is to be increased to rupees 3,000. Provide 2% for discount on debtors and charge interest on drawings at 10%. Okay. இப்போ நமக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ அதுக்கான ஃபார்மெட்டை ஐ ஹவ் கெப்ட் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு தெரியும் ட்ரேடிங்கோடைய டெபிட் சைடில் வரும். தென் பர்ச்சேஸ் அதுவும் ட்ரேடிங்கோடைய டெபிட் சைடில் வரும். சேல்ஸ் ட்ரேடிங்கோடைய கிரெடிட் சைடில் வரும். சன்ட்ரி கிரெடிட்டாஸ் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வரும். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்சர்ஸ் இஸ் அன் அசெட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வரும். டெட்டாஸ் இஸ் ஆல்சோ அன் அசெட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வரும். கேஷ் அட் பேங்க் பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் வரும். வேஜஸ்ங்கிறது ட்ரேடிங்கோடைய டெபிட் சைடில் வரும். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிக்கணும். டெலிஃபோன் சார்ஜஸ் இது வந்து P&L அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைட் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். P&L இஸ் அ நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். அடுத்தது பேட் டெப்ஸ் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் சன்ட்ரி டெட்டாஸ் இட் ஷுட் பி ஷோன் இன் த P&L அக்கௌண்ட்டில் debit side because it is a loss. Okay, and provision for bad and doubtful debts இது என்ன அப்படின்னா it is a liability. actually நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா provision for bad and doubtful debts is to be increased rupees 3,000 கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து adjustments ஒன்று. ரெண்டாவது P&L அக்கௌண்ட்டோடைய டெபிட் சைடில் காமிக்கணும். ஓகே, அண்ட் தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது இன்கம், ஸோ P&L உடைய கிரெடிட் சைடில் வரும். கேபிட்டல் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காமிப்போம். அட்வர்டைசிங் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், ஸோ P&L அக்கௌண்ட்டு டெபிட் சைடில் காமிக்கிறோம். ஸோ நமக்கு இது தவிர்த்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். க்ளோசிங் ஸ்டாக் வந்து நமக்கு ட்ரேடிங்குடைய கிரெடிட் சைட்லையும் ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லையும் காமிக்கணும். அன்எக்ஸ்பயர்ட் அட்வர்டைசிங், அன்எக்ஸ்பயர்ட் இஸ் நத்திங் பட் ப்ரீபெய்ட். ஓகே, வரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டில் we have to write as adjustments. அடுத்தது provision for bad and doubtful debts adjustments எழுதிட்டேன். provide 2% on discount on debtors, so இதுவும் அதிலேயே தான் நம்ம காமிச்சாகணும். then charge interest on drawings, so drawingsல நம்ம என்ன பண்ணி ஆகணும், we have to write it as adjustments. so இப்போ நம்ம we are going to place everything in the respective accounts. okay, so first நமக்கு கொடுத்திருக்க information stock on 1/4/2016 that is opening stock. so அதை நம்ம trading account உடைய debit sideல to opening stock rupees 40,000. next information purchase, so to purchase trading உடைய debit sideல தான் நமக்கு வரும். returns இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணுவோம். இங்க returns இல்லை, அதனால டைரக்டா அவுட்டர் காலம்ல போடுறோம். next sales, அது ட்ரேடிங் உடைய கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் அக்கவுண்ட் rupees 1,90,000. hope you can see. next sundry creditors நமக்கு அது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் பை sundry creditors that is rupees 48,000. next furnitures and fixtures கொடுத்திருக்கான், it is an asset, so sorry liability side we should not write buy and all. okay, furnitures and fixtures it is an asset, so we are writing in the asset side rupees 65,000. next debtors கொடுத்திருக்காங்க, debtorsம் நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில். இதில் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் இருக்குது, அதனால இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால
inner column I am writing it as 45,000. I'll tell you what has to be done. Next, cash at bank. Okay, I am writing at the last. Cash, can you see? Cash at bank, that is rupees 21,000. We can write it in the outer column. And then wages வந்து tradingல நமக்கு debit sideல வரும். 2 wages, எதுவும் adjustments இல்ல. So directly we are writing it in the outer column 37,500. Next, drawings வந்து நமக்கு balance sheetல நாம வந்து less பண்ணி ஆகணும் capitalோட. So அது அப்படியே நம்ம வெச்சுப்போம். Later we can deduct. Then telephone charges வந்து P&L உடைய debit sideல 2 telephone charges because it is an indirect expenses. So we are debiting 3,000. Next, bad debts இருக்கு. Then bad debts வந்து நமக்கு P&L உடைய debit sideல தான் காமிப்போம். It is a loss. Bad debts rupees 2,000. Next, provision for bad debts. Okay, provision for bad and doubtful debts வந்து adjustmentsல இருக்கு. trial balanceல கொடுத்திருக்க இது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் வரும், P&L அக்கவுண்ட்ல மட்டும் வரும். and இது வந்து நமக்கு ரெண்டு பிளேஸ்ல வரும். I will tell you. and provide 2% discount. Let us wait. Then discount received இருக்கு. it is an income. so P&L உடைய debit sideல நம்ம என்ன காமிக்க போறோம்? by discount received, it is rupees 3,000. and then next வந்து capital இருக்கு. capital rupees 85,000. balance sheetல asset side, liability sideல I am writing it as capital, inner columnல 85,000 போடுறேன். and then advertisement வந்து நமக்கு வந்து இதுல இருக்கு, adjustments இருக்கு. so இந்த bad debts-உம் நான் இடம் விட்டுட்டு நான் எழுதுறேன். to advertisement, actual expense வந்து 15,000. so inner columnல எழுதுறோம். அதுல unexpired அப்படிங்கிறது 250. so minus prepaid or unexpired rupees 250. if we less, we get 14,750. okay, so இப்போ எல்லாத்துலயும் போட வேண்டியது போடாது. here comes the climax. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த provision for bad and doubtful debts-க்கான adjustments எப்படி டீல் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த closing stock நம்ம எங்க போடணுமோ போட்டுறலாம். tradingல credit sideல buy closing stock, that is rupees 35,000. okay, அதே மாதிரி நமக்கு balance sheetலயும் asset sideல நம்ம காமிப்போம். stock rupees 35,000. okay, அடுத்தது unexpired advertisement. இது ரெண்டு இடத்துல வரணும் இல்லையா? ஒன்னு வந்து நம்ம ஏற்கனவே P&L-ல போட்டாச்சு, இன்னொரு வந்து இங்க asset sideல நம்ம prepaid, அதாவது இது வந்து prepaid expenses. so அதுக்கான service we have supposed to receive it, so it is an asset. okay, அது வந்து prepaid advertisement amount rupees 250. okay, அதுக்கப்புறம் இப்போ நான் interest on drawings charge பண்ணணும் and provision நம்ம பார்க்கணும். okay, interest on drawings அப்படின் போது drawings வந்து 15,000. இதுல நாம வந்து 10% create பண்ணணும். 15,000ல 10%னா we get 1,500. this is interest on drawings. interest on drawings is an income. it is an income to the business. so P&L உடைய credit sideல by interest on drawings னு 1,500 காமிச்சிருவோம். இன்னொன்னு வந்து நம்ம balance sheetல assets liability sideல நம்ம டிடெக்ட் பண்ணி காமிக்கிறோம். I'll do that. so இது நம்ம net profit கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இதுக்கான format தனி. okay, now இப்போ நம்ம we will move on to the provision for bad and doubtful debts-க்கான calculations நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நமக்கு வந்து ஏற்கனவே previousல final accounts with adjustments-ல இத பத்தி நிறைய sums நம்ம பார்த்திருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். but still இந்த provision for bad and doubtful debts
நமக்கு old, this what is given in the trial balance is old, what is given in the adjustment is a new. அது நமக்கு தெரியும். Okay, this is new and this is the old one. Okay, so first step நம்ம என்ன பண்ணணும், balance sheetல asset sideல debtors amount எழுதிக்கணும். இதில் further bad debts இருந்ததுன்னா subtract பண்ணுவோம். இங்கே further bad debts கிடையாது, only இந்த trial balanceல இருக்கிறது, அது நம்ம P&L போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸை லெஸ் பண்ண போகிறோம். அவங்க வந்து பர்சன்டேஜில் கொடுக்கல, டைரெக்டாக அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ₹3,000. இதை சப்ராக்ட் பண்ணால் we get 42,000. ஓகே, இப்போது இந்த 42,000ல் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொவைட் 2% ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ். ஸோ இது வந்து ரிசீவபிள் நம்ம நினச்சது, இதை நம்ம வந்து ஒதுக்கி வச்ச அமௌண்ட் 3,000, 42,000 இருக்குது. இந்த 42,000 தான் குட் டெட்டாஸ். இந்த 42,000க்கு we have to provide 2% discount on debtors. Okay, discount on debtors இது வந்து 2%. 42,000ல 2%னா it comes around 840. ஸோ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா we get ₹41,160. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குது. these two amounts are given in the adjustments. ஒரு பிளேஸ் நமக்கு இங்கே வந்துருச்சு, இன்னொரு பிளேஸ் நம்ம என்ன பண்ணணும், P&L உடைய டெபிட் சைடில் நம்ம காமிச்சாகணும். ஏற்கனவே பேட் டெப்ஸ் இருக்குது, அதுக்கு கூட நம்ம நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸை ஆட் பண்ணுறோம். நியூ ப்ரொவிஷன் நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ணோம், ₹3,000. அது ஏற்கனவே நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அமௌண்ட்டாக கொடுத்துருக்கான். ஸோ அதை ஆட் பண்ணால் we get 5,000. இந்த 5,000ல ஓல்டு ப்ரொவிஷன் which is given in the trial balance, old provision for bad and doubtful debts, it comes around ₹2,500. இதுதான் old. okay, 2,500 மைனஸ் பண்ணால் we get 2,500. அதை தவிர்த்து இப்போ நாம் பண்ண வேண்டியது இந்த டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ், இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நமக்கு இங்கே வந்தாச்சு, இன்னொன்று P&L உடைய டெபிட் சைடில் 2 discount on debtors. It is 840. ஓகே, நாம் இப்போ எல்லா ப்ரொவிஷன் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் முடிச்சாச்சு, எக்ஸப்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும் நாம் இன்னொரு இடத்துல போடல. இது 2 இடத்துல போட்டாச்சு, இது 2 இடத்துல போட்டாச்சு, அன்எக்ஸ்பைர்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் 2 இடத்துல போட்டாச்சு, க்ளோசிங் ஸ்டாக்கும் 2 இடத்துல போட்டாச்சு. நவ் we will close each and every account. அது அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே வரும்போது பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை கேல்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைட் டோட்டல் நமக்கு வந்து 2,25,000 வருது. hope you can see 2,25,000. அதே டோட்டலில் ஹையர் டோட்டலில் we are writing it here 2,25,000. இந்த 2,25,000ல when we deduct 40,000 minus 85,000 minus 37,500 we get 62,500. so இந்த 62,500 அப்படிங்கிறது தான் நமக்கான gross profit. so to gross profit which has to be transferred to P&L account. so நம்ம இங்க P&L by, sorry I have not left the line, one second. so I have brought down the gross profit 62,500. already இருந்தது by discount received 3,000, interest on drawings 1,500. so இப்போ நாம இந்த credit side of the P&L account total பண்ணனா we get 67,000 and debit side வந்து நம்ம total பண்ணா 2,090 வருது. 67,000 minus 21,090 gives you 45,910 which is going to be our net profit. so அதை நம்ம என்ன எழுதணும், to net profit ₹45,910. so in the higher total வந்து 67,000 should be written on both the side of the debit and the credit side of the profit and loss account. 67,000.
Okay, now we are going to balance sheet. Balance sheetல நம்ம வந்து பண்ண வேண்டியது liability sideல தான் எல்லா calculations பண்ணும். Sundry creditors போட்டாச்சு. Capital 85,000 we have put it and kept ready. இது கூட நம்ம net profit add பண்ணணும். Net profit calculate பண்ணது 45,910. So 85,000 plus 45,910 gives you 1,30,910. இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா we have to subtract the drawings. ஏன்னா owner வந்து withdraw பண்ணிருக்கார் amount. How much he has withdrawn? Actually drawings வந்து 15,000 he has withdrawn. Okay, so 1,30,910 minus 15,000 gives you 1,15,910. இது கூட interest on drawings நம்ம calculate பண்ணோம் இல்லையா, அதையும் நம்ம subtract பண்ணி ஆகணும். interest on drawings நம்ம calculate பண்ணது இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ரெண்டு இடத்துல வரணும்னு சொன்னோம் இல்லையா, இந்த 1,500. so இந்த 1,500யும் less பண்ணி காமிக்கிறோம். minus 1,500 gives you 1,14,410. okay, so இது ரெண்டு மட்டும் தான் இந்த சைடுல நமக்கு வர வேண்டியது. இதெல்லாம் calculations. see இந்த capitalங்கிறதும் liability, net profitங்கிறதும் liability which we have to repay to the owner. இங்க drawings வந்து அவர் withdraw பண்ணிருக்காரு, அதை நம்ம கொடுக்க வேண்டியதுல கழிச்சுக்கலாங்கிற மாதிரி நம்ம we are removing it from the liabilities. நம்மளோட liabilities நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். and then interest on drawings-உம் நம்ம கொடுக்க வேண்டியது, business கொடுக்க வேண்டியது அதையே நம்ம கம்மி பண்ணிக்கிறோம். okay, now we are going to calculate the total the assets and the liability side. hope almost எல்லாமே நம்ம complete பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். closing stock எழுதியாச்சு. prepaid advertising or unexpired advertising. unexpired னா nothing, முன்னாடியே பே பண்ணிட்டோம், அவ்வளவுதான். prepaid expenses it is, don't worry. okay, interest on drawings-உம் எல்லாமே போட்டாச்சு. and everything whatever adjustments கொடுத்திருக்கிறது எல்லாமே ரெண்டு இடத்துல நம்ம போட்டாச்சு. now we have to calculate the assets and the liability side. total நம்ம இப்போ செக் பண்ணலாம். asset sideல 65,000 plus 41,160 plus 250 plus 21,000 plus 35,000 gives you 1,62,410. 1,62,410. this is the asset side total, and hope it will be in the same in the liability side, for which we can assure that our sum is correct. 48,000 plus 1,14,410 gives you 1,62,410. okay, our sum is tallied. okay, hope you are clear with this. this is a solution regarding exercise sum number 13 ma. exercise sum number 13 க்கான solution. okay, hope you are clear with this. trading P&L இதுல என்னன்னா இந்த provision for bad and doubtful debts-உம் discount on debtors-உம் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம எப்படி calculate பண்ணுங்கிறத பார்த்துக்கோங்க. debtors கொடுத்திருக்க amount, அதுல new provision adjustmentல கொடுத்திருக்கத மைனஸ் பண்றோம், வரதுலேருந்து adjustmentல கொடுத்திருக்க discount 2% less பண்ணி outer column-ல காமிக்கிறோம். and இது adjustmentல கொடுத்திருக்கிறதுனால P&L உடைய debit sideலயும் அதை நம்ம காமிக்கிறோம். ஓகே, இது வந்து ஒரே ஒரு ட்ரையல் பேலன்ஸ் கொடுக்கிறது ஒரு இடத்துல தான் வரும், அதை இங்கே லெஸ் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, டிஸ்கவுண்ட் ஆன் டெட்டாஸ் இங்கேயும் வந்தாச்சு, இங்கேயும் வந்தாச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த கால்குலேஷன்ஸ் ஆஃப் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து டிராயிங்ஸ்லேருந்து லெஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த ஃபார்மெட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் டிராயிங்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இது தவிர்த்து லோன் டேக்ஸ் அதெல்லாம் வேண்டாம். இது இந்த ப்ரொசீஜர் இதுதான், கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் டிராயிங்ஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை நம்ம ரெண்டு இடத்துல போடணும். அது வந்து இன்கம் ஃபார் த பிஸ்னஸ். ஸோ நம்ம P&L உடைய கிரெடிட் சைடில் காமிச்சிருக்கோம். ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ், and this is the solution for exercise sum number 13, and our balance sheet total is 1,62,410. Thank you, children.